எல்லாருக்கும் வணக்கம். இது எங்கள் தோட்டத்தில் பூத்த சங்குப்பூ. இந்த சங்குப்பூவில் நிறைய நற்குணங்கள் உண்டு. இது பார்த்திங்கன்னா ஹெல்த் ரீதியாக எல்லாருக்குமே ரொம்பவே உபயோகரமாக இருக்கும். இது நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம அடிக்கிற மழைக்கு சூடாக டீ குடிக்க போகிறோம். அதாவது சங்குப்பூ டீ குடிக்க போகிறோம். இந்த சங்குப்பூவில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது குழந்தைங்களும் குடிக்கலாம், வயசானவங்களும் குடிக்கலாம். இதில் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோம், ரொம்ப டென்ஷனாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, மைண்டு ரிலாக்ஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த சங்குப்பூவில் டீ போட்டு குடிங்க. இது டயபெட்டிஸ் உள்ள பேஷண்ட்ஸ் கூட குடிக்கலாம். இது ரொம்ப கிளியர் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, சுகர் பேஷண்ட் உள்ளவங்களும் இதை குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது டாக்டருமே ரெஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இது ரொம்ப நற்குணங்கள் கொண்ட ஒரு சங்குப்பூ. இது நம்ம பூஜை அறை கூட யூஸ் பண்ணியிருப்போம். பெருமாளுக்கு உகந்தது. இந்த பூவில் இவ்வளோ அழகாக எவ்வளோ நற்குணங்கள் இருக்குது. இந்த டீ கூட நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இலை இருக்குல்ல, இந்த இலையை தனியாக நம்ம இதழ் தனியாக, அதோட காம்பு தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ சூடாக தண்ணியில் இந்த சுடு தண்ணியில் இந்த பூ போடும்போது அது போட்ட உடனே நல்ல கலர் கொடுக்கும். ஆக்சுவலாக இது நம்ம அந்த கலர் அப்படியே இருக்கிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இதோட இதழ்கள் ரொம்ப கலராக இருக்குல்ல, அது நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுவேன் அது எப்படி கலர் மாறி இருக்குன்ட்டு. இப்போ 1 நிமிஷம் தான் ஆயிருக்கும் போட்டு, அதுக்குள்ளவே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான கலர் நம்மளுக்கு வந்திருக்கு. பார்த்தீங்களா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு ஓஷன் கலரில் ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும். இது 5 நிமிஷம் கழிச்சது. இப்போ 5 நிமிஷம் கழிச்சோன்னா பார்த்தீங்களா, அதில் ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருக்குல்ல, அது இந்த பூ தான். இது நம்ம ஒரு கண்ணாடி கிளாஸ்க்கு மாற்றிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கலர் சேஞ்சாக இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும். இப்போ நான் இதில் சுவைக்கு கொஞ்சம் தேன் ஆட் பண்ண போகிறேன். இதை நான் அப்படியே குடிக்க மாட்டேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, பர்பிள் டீயாக மாற்ற போகிறேன். அது எப்படின்னா, இப்போ லெமன் புழிஞ்சு விட்டேன் பாருங்கள். இந்த லெமன் நம்ம புழிஞ்சு விடும்போது அதோட கலர் டக்குன்னு மாறிடும். அது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். பார்த்தீங்களா கலர் எவ்வளோ அழகாக மாறிடுச்சு. அவ்வளோதான், பர்பிள் டீ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டீ அடிக்கிற மழைக்கு நம்ம குடிக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்க்கும்போது தெரியுதில்ல கலர் எவ்வளோ சீக்கிரத்தில் மாறிச்சுன்னு சொல்லிட்டு. இது நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், அவ்வளோ நல்லது. இது நான் தேன் ஆட் பண்ணியிருக்கேன், சுகர் யூஸ் பண்ணல, தேன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி குடிக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்னேன்ல, பார்த்தீங்களா பூவோட கலர் கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்தது இது இப்படி மாறி இருக்குல்ல. பார்த்தீங்களா வெளியே எவ்வளோ மழை அடிக்குது. இந்த மழைக்கு இந்த அருமையான சங்குப்பூ டீ உங்களுக்காக. தேங்க்யூ.